இப்போ நம்ம பார்க்க போறது உணவே மருந்து. இப்போதும் போல திருமதி கற்பகவல்லி வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். வெல்கம் டு த ஷோ. தேங்க் யூ. இன்னைக்கு நான் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா மாங்காய் அடை. நைஸ். மாங்காய் அடையிலேயே நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டேன். கொத்தமல்லி சேர்த்துட்டேன். அதுல வந்து பைத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் ஊற வச்சு சேர்த்துட்டேன். ஆனால் மெயின் இன்கிரீடியன்ஸ் வந்து இட்லி புழுங்கல் அரிசி. ஓகே, அதான் பேஸ். தேங்காய் துருவல் எல்லாமே இருக்குமா. இதை பத்தி வந்து என்ன சொல்றது, நிறைய குறைகள் இல்ல இந்த மாதிரி சேர்க்கலாமா கூடாதா, அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஷூர் மேம். ஸோ ஹெல்திங்கிற கான்செப்ட்ல இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது. அதெல்லாம் ஹெல்தியானே ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நிறையா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தா அது ஹெல்தி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு. இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக சொல்லியிருந்தீங்க, நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த கான்செப்டில் மேம் தால், கடலைப்பருப்பு சொல்றீங்க, மூங் தால் சொல்றீங்க, இதை வந்து பேசிக்கா வந்து பொதுவாக அரைச்சோம்னா அதுல இருக்கிற குவான்டிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா அரைக்கும் போது. பட் அதுல நீங்க இன்க்ளூட் பண்ணும்போது குவான்டிட்டி வில் பி வெரி லெஸ். ஸோ இதுல என்ன பொதுவா ரீச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே நான் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டாலும் ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு போட்டாலும் அதுல உடனே அது புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அது நிச்சயமா போய் உடம்புல கொஞ்சம் கூட போய் சேராது. சோ அந்த மாதிரி இது வந்து புரோட்டீன்னு ப்ரமோட் பண்ணாம இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட், இதுல ஹார்ம் எதுவுமே இல்லை, பட் புரோட்டீன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஸோ ரெகுலரா இதை வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களோ இல்ல வந்து கொலஸ்ட்ரால் வெயிட் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதுவும் சவுத் இண்டியன்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம், இதுதான் ரொம்ப ப்ரிடாமினண்டா சாப்பிடுவாங்க. சைட் டிஷ் கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த வகையில சுகர் லெவல்ஸையோ இல்ல பாடி வெயிட்டையோ மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இது புரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச் அப்படிங்கிறத விட கார்போஹைட்ரேட்ஸ் ரிச். அதான் கார்ப்ஸ் தான் இதுல ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கு. பிகாஸ் இது இட்லி அரிசியில மேஜரா செஞ்சிருக்கா. விட்டமின்ஸ் எல்லாம் மினரல்ஸ் எல்லாம் அஃப்கோர்ஸ் இருக்கு. ஸோ மெஜாரிட்டி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கார்போஹைட்ரேட்ஸ், இட்ஸ் அ கார்போஹைட்ரேட் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் தான். பட் ஹெல்தியான்றது வந்து த டூ கேட்டகரிஸ் டு டிஃபரன்ஷியேட் இல்லைங்களா? ஸோ இதை நீங்க ஆயில போட்டு டீப் ஃப்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா அது ஹெல்தி கேட்டகரியில வரவே முடியாது. ஸோ இதுல நிறைய வெஜிடபிள்ஸும் இருக்கு அப்படிங்கும் போது ஃபைபர் மினிமலா கிடைக்கும், வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் டெஃபினட்டா கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் எடுத்துக்கிறது இல்ல, இதை லஞ்ச்ல இன்க்ளூட் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட், உங்க ரைஸுக்கான ரீப்ளேஸ்மெண்ட். அந்த மாதிரி ட்வீக்ஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களோட கேலரிஸ் ஒரு நாளைக்கு மெயின்டைன் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு அடை, திரும்பி லஞ்ச்ல ஒரு பவுல் ஆஃப் ரைஸ் வெஜிடபிள் அப்படி, ஸோ திரும்பி நைட்ல இந்த மாதிரி ஒரு அடையோ இல்ல இட்லியோ தோசையோ சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கான கேலரிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, கட் பண்ண முடியாது. அண்ட் புரோட்டீன் அப்படிங்கிற அந்த மேஜர் மேக்ரோ நியூட்ரியன்ட் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அந்த ஒரு சஜஷன் தான். மற்றபடி இது யாரும் சாப்பிடக்கூடாது, கண்டிஷன்ல சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லை. இட்ஸ் ஆல் ஹெல்தி. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே. ஆமா, எப்பவுமே நம்ம வந்து தால் சேர்த்து காம்பினேஷன் கொடுப்போம். பட் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் தான். தால் சேர்த்து கிடையாது இந்த டிஷ். அதாவது கோகோனட் அந்த மாதிரி சேர்க்கணும். அதுக்கு பதிலாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஓரளவு போட்டேன், கொஞ்சம் ஹெல்தி as well. அவ்வளவுதான். ஏன்னா மாங்காய் சீசன் இருக்கனால மாங்காயை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி இந்த ஒரு டிஷ் செலக்ட் பண்ணேன். இது நீங்க சொன்ன மாதிரி புரோட்டீன் குறைவு தான். இப்ப எல்லாருமே வந்து புரோட்டீன் சொல்லிட்டு புரோட்டீன் பின்னாலேயே ஓடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கார்போஹைட்ரேட் ரிச்சா இருக்கும். பட் ஒன்ஸ் இன் அ வைல் இப்ப மாங்காய் சீசன் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா அந்த சீசன்ல இருக்கிற வெஜிடபிள் வந்து நம்ம மேக்ஸிமம் விதவிதமான டிஷ்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு தேங்க்ஸ் லாட் ஃபார் கிவிங் a valuable feedback. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து விதவிதமா செய்யணும், விதவிதமா சாப்பிடணுங்கிற ஆசை இருக்குமே தவிர அதுல வந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியாம இருக்கலாம். அதனால அதை நீங்க தெரியப்படுத்திட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் கமிங் டு த ஷோ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போறது சமையலறை டிப்ஸ். இன்னைக்கு டிப்ஸுக்கு ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. நாங்கள் வச்சிருக்கிறது வந்து வேப்பம்பூ. இது வந்து ஃப்ரெஷ் வேப்பம்பூ, இது வந்து ட்ரை வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூ வந்து சீசன், இப்போ வந்து சீசன் இருக்கு. இந்த சீசனில் கிடைக்கிறப்ப நம்ம உலர வச்சுக்கிட்டாக்க நம்ம வருஷம் பூராவும் நம்ம வந்து எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணலாங்க. நிறைய டிஷ்ஷஸ் இதை யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அதாவது நம்ம வந்து வயிற்றுல இருக்கிற புழுக்களை வந்து அழிக்கிற தன்மை வந்து வேப்பம்பூக்கு இருக்குது. அதில் இருக்கிற கசப்பு தன்மை வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதை செய்யும். அதில் லேசான வந்து உவர்ப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் கலந்துருக்கு. இதை வந்து உலர வைக்கிறது அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. வேப்பம்பூவை வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். அது எப்படி வந்தாக்க நம்ம வந்து மரத்தில் வந்து நல்லா பூத்து இருக்கிறப்போ கீழே வந்து ஒரு பாய் இல்லைன்னா அந்த காலத்தில் பாய் வைப்பாங்க, இல்லைன்னா அது இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு திக்கான பிளாஸ்டிக் ஷீட்டை விரித்து வச்சுருங்க மரத்துக்கு கீழே.
நைட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா அப்படியே உதிர்ந்து காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய அதில் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். இருக்கிற எக்ஸ்ட்ரா குப்பை இலை தழை ஏதாவது இருந்ததுனாக்கா அதை எடுத்துருங்க. பிறகு இதை வந்து கொஞ்சம் லேசான சுடு தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க, மண்ணெல்லாம் இருந்தால் போயிடும். அதற்கு பிறகு புளிப்பான மோர், அதாவது தயிரை வந்து கொஞ்சம் மோர் ஆக்கிட்டு அதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்குறப்ப இது வந்து ரொம்ப வந்து டார்க்காக மாறாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட வந்து நம்ம முழுகிற அளவுக்கு நம்ம இந்த வேப்பம்பூவை போடணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க தயிர், கொஞ்சம் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு மோர் மாதிரி இருக்கணும், ஆனால் நல்லா புளிப்பாக இருக்கணும். அதில் இதை சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து காரம் வேணும்னாக்கா அதுலேயே கூட ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த வேப்பம்பூவில் இருக்கிற அந்த கசப்பு சுவை குறையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஊற வச்சுக்கோங்க, ஒரு நாள் பூரா ஊறட்டுங்க. மறுநாள் காலையில் அது நல்லா வந்து முதல் நாள் நைட்டு வச்சா கூட போருங்க. அதை வந்து எடுத்துட்டு அந்த மோர் வந்து மிச்சம் இருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாம்பாள தட்டுலையோ இல்லை ஏதாவது ஒரு ஷீட்லேயோ வந்து பரவலாக தூவிட்டு வெயிலில் வச்சுக்கோங்க. நல்ல வெயிலில் வந்து ஒரு சில மணி நேரம் நல்லா வெயிலில் காயட்டும். காஞ்ச பிறகு அதை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் மோர் இருந்ததுனாக்கா அதிலேயே போட்டு வச்சுருங்க. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கூட போடலாங்க. நம்ம அது மாதிரி போட்டு வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோர் இருந்ததுனாக்கா இதை அப்சார்ப் பண்ணிடும். அதுக்கு அதிகமான மோர் இருக்கிற மாதிரி போட்டு வச்சிடாதீங்க. அது கரெக்டாக அதெல்லாம் இருக்கிற மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்குங்க. அந்த மாதிரி கடைசி நாள் வந்து அதை எடுத்துட்டு கொஞ்சம் கூட அந்த மோர் இல்லாதப்போ நம்ம உலர வச்சுட்டு எடுத்துக்கோங்க. உப்பு வந்து திட்டமாக போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. அப்புறமா நம்ம உலர வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலராக இருக்கும். இதை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கனாக்கா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆனாலும் கெடாதுங்க, நல்லாயிருக்கும். நம்ம எந்த டிஷ்ஷுக்கு வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். அடிக்கடி வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணுறது, சாதம் செய்கிறப்போ வந்து விதவிதமாக பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். எல்லா செக்மெண்ட்டும் பார்த்து முடிச்சாச்சு இல்லைங்களா? நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் அவ்வளோ காத்துட்ருப்பீங்க. எனக்கு கேள்வி வந்து நான் கொடுத்த டிப்ஸில் இருந்து தான் கேட்கலான்னு நினைக்கிறேங்க. அதாவது வேப்பம்பூவை வந்து உலர வைக்கிறப்போ அதில் வந்து என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னேன், எதில் ஊற வச்சுட்டு நம்ம உலர வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதையெல்லாம் வந்து நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு எழுதுனுங்க. எப்போதும் போல் சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் நான் எழுதிய சமையல் புத்தகங்களை ஒன்றை பரிசாக வழங்கியிருக்கிறார்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லாருமே போட்டியில் கலந்துக்கோங்க. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோனில் இருந்து வாட்ஸ்அப் மூலமாக இந்த நம்பருக்கு உங்களுடைய பதிலையும் உங்களுடைய பெயர், முழு முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே எழுதி அனுப்புங்க. சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் நான் எழுதிய சமையல் புத்தகங்களை ஒன்றை பரிசாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.